ஓம் சரவணபவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம தீப தூபங்களிலையும் அப்புறம் தீபத்தில் நமக்கு கடவுள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபம் அழகாக சுடர்விட்டு எரியறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் முன்னை விட பயங்கரமாக சுடர்விட்டு எரிகிறதையும் இப்போ இந்த காலகட்டத்தில் கலியுக கடவுளாம் முருகனோட அவதாரம் புதுசாக எல்லாருக்கிட்டையும் இருந்து எழும்பிக்கிட்டு இருக்கு. ஸோ தீபத்தில் பல நடனங்களையும் பாடல்களின் மூலமாக தீபத்தில் நடக்கிற நடனங்களையும் நம்ம நிறைய பார்த்துட்டோம், அப்படி தானே? ஆனால் என்னோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே தீபத்தில் வர்றதை மட்டும்தான் நான் மோஸ்ட்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய பேருக்கு நான் சொல்கிறது என்ன இதை பற்றியே பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்டு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தீபத்தில் எனக்கு வர்றதை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அடிஷ்னலாக எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவும் நான் பண்ணலை. அதனால தான் நான் டேரெக்டாக நான் அப்படியே கேப்சர் பண்ணியே போடுறேன். பல இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது, பல இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நம்ம போடுறது. எவ்வளோ அழகாக சுடர்விட்டு எரியுதில்ல. இந்த திரியை நான் ஆராய்ச்சி பண்ணுறப்போ நமக்கு திரியில் வர்ற அந்த வடிவங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது திரி அப்படியே தான் இருக்குது. நமக்கு கடவுள் என்ன நமக்கு மெசேஜ் சொல்ல வர்றாரோ அதை மட்டும்தான் அதில் இருக்குது. பட் அதுக்கும் திரிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ அழகாக திரி அப்படியே தான் இருக்குது. திரியும் கரையவே இல்லை. ஆனால் இந்த வடிவங்கள் மட்டும் அப்படியே காண கிடைக்காதது மாதிரி இருக்குது. இது போக தூபங்களில் வர்ற வடிவங்கள் நிறைய பேர் இது எல்லாருக்கும் வர்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. எனக்கு பக்தியிலேருந்து வந்தது இதெல்லாம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவம் அப்பப்போ அங்கங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதில் நிறைய எனக்கு வர்றது அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை தான் மாறி 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 கொடுக்கும். நானே என்னோட கண்ணால் பார்க்குற மாதிரியும், இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனாலவோ என்னமோ சாய்பாபாவோட வடிவத்தையுமே ஒரு தேவதையோட வடிவத்தையுமே அழகாக காமிச்சிருந்ததை நான் அதை மார்க் பண்ணியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கேப்சர் பண்ணாதான் ஒரு ஊதுபத்தியிலேருந்து நமக்கு இவ்வளவுது கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. ஏன் என்னாலையுமே நம்பவே முடியலை. அவ்வளவு அழகாக ஒவ்வொரு வடிவத்தையும் மாறி 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 ஓம் அப்படிங்கிற வடிவம் வருது. அப்புறம் என்ன சொல்கிறது, முருகரோட வேல் வருது, மயில் வருது. இவ்வளவுமே நான் பார்க்குறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் நம்புகிறவங்க மட்டும்தான் நம்புவாங்க, நம்பாதவங்க எப்போவுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அதனாலே நான் வீடியோலேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவே கொடுத்துட்டேன். நிறைய இந்த தூபத்தில் ஓம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் பாருங்கள். ஸோ வீடியோவை பற்றி எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.